Blossom Petals channel. Hi viewers, welcome to Blossom Petals channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு வயசுக்கு மேல உள்ள குழந்தைகளுக்கு நட்ஸ் வச்சு எந்த மாதிரியான பாயசம் செஞ்சு கொடுக்கலாம் அப்படிங்கறது நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம இதுல என்னெல்லாம் சேர்க்க போறோம்னா பேரிச்சம்பழம் அந்த மாதிரி இதுதான் சேர்க்க போறோம். இதுல எல்லாமே என்ன இருக்குன்னா அயன் கண்டென்ட் இருக்கு. பேரிச்சம்பழத்துல தான் இப்போ இரத்த சோகை அந்த மாதிரி வரதுனாலே ஃபர்ஸ்ட் என்ன ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்னா யாருக்குனாலுமே கொடுக்கலாம் டேட்ஸ் இப்போ அதனால தான் அதை வச்சு நம்ம இன்னைக்கு ஒரு பாயசம் செய்ய போகிறோம். அது கூட என்னெல்லாம் சேர்க்க போகிறோன்னா பாதாம் பிஸ்தா முந்திரி உலர் திராட்சை எல்லாமே சேர்க்க போகிறோம். அப்போ பார்த்தீங்கன்னா பாதாம் பிஸ்தாவில் குழந்தைங்களுக்கான மூளை வளர்ச்சிக்கான எல்லாமே அந்த நட்ஸில் தான் இருக்குது. அதனால இதை நம்ம ஒரு வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு நம்ம ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டியோ இல்லை 2 வாரத்துக்கு ஒரு வாட்டியோ செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்க ரொம்ப ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுவாங்க. வாங்க இன்னைக்கு எந்த மாதிரி பாயசம் செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். என்ன பொருட்கள் என்னெல்லாம் சொல்லிட்டு பார்த்துடலாம். ஒரு 4 பேரிச்சம்பழம் எடுத்துக்கோங்க, குட்டி குட்டியாக வெட்டி வச்சுக்கோங்க. அப்புறமா கொஞ்சம் கிறிஸ்மஸ் பழம், முந்திரி, உங்ககிட்ட என்னென்ன நட்ஸ் இருக்கோ எல்லாமே எடுத்துக்கோங்க. இப்போ நான் பாதாம் பிஸ்தா பொடி தான் வச்சுருக்கேன், அதனால் 2 ஸ்பூன் பொடி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் முழுசாக வச்சுருந்தா கூட எடுத்துக்கோங்க. அப்புறமா ஒரு 2 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை, 1 கப் பால் எடுத்துக்கோங்க, கொஞ்சமாக நம்ம தேவையான அளவுக்கு நெய். இப்போ என்ன செய்யணுன்னா இது 1 வயசுக்கு மேலுள்ள குழந்தைங்க சாப்பிட்றதுக்கான ஒரு நல்ல பாயசம் தான் செய்ய போகிறோம். காட்டுறேன். இப்போது இதில் 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். இதில் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற கிஸ்மிஸ் பழம் முந்திரி போட்டு நல்லா வறுத்துக்கலாம். நீங்கள் பாதாம் பிஸ்தா வச்சுருந்தீங்கன்னா இது கூடவே சேர்த்து போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. மாதிரி கிஸ்மிஸ் பழம் நல்லா இதாக வந்தோடனே இதை ஒரு தட்டில் தனியாக எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பேரிச்சம்பழத்தையும் இது கூட சேர்த்து நெய்யில் நல்லா வதக்கிக்கலாம். இப்படியே நல்லா வதக்கிக்கலாம். நெய்யிலே நல்லா வதங்கட்டும். இப்போ என்ன செய்யலாம்னா இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றினா போதும். ஏன்னா பேரிச்சம்பழம் நல்லா வெந்து குழுன்னு வரும். அப்படின்னா தான் அவங்களுக்கு சாப்பிடும்போது ஏன்னா நம்ம இனிப்பு ரொம்ப சேர்க்கல, இந்த இனிப்பு தான் பாயசத்துக்கு இனிப்பாக இருக்கும். அப்போ பேரிச்சம்பழம் நல்லா வெந்து கொஞ்சம் குழுன்னு வரணும். அப்போனா தான் பாயசத்துக்கூட சேர்க்கும் போது நல்லா இனிப்பாக இருக்கும். கொஞ்சம் வேகட்டும், வெந்தப்புறம் காட்டுறேன். இப்போ பாருங்கள், இது நல்லா வெந்துருச்சு. நம்ம ஊற்றின தண்ணி வற்றி கொஞ்சம் நல்லா குழுன்னு ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஆகணும். ஏன்னா அப்போ தான் குழந்தைங்களுக்கு இதுதானே நம்ம இனிப்புக்கு சேர்க்குறோம், அப்போ தான் அந்த இனிப்பு டேஸ்ட் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா இதாகிடுச்சு. இப்போ என்ன செய்யலாம்னா இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 கப் பாலை ஊற்றிக்கலாம். பாலை ஊற்றிட்டோம். இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இது கூட நம்ம வறுத்து வச்சுருக்கிற கிஸ்மிஸ் பழம் இது எல்லாத்தையும் போட்டுருங்க. அப்புறமா நீங்கள் பாதாம் பிஸ்தா வறுத்து வச்சுருந்தீங்கன்னா அதையும் சேர்த்துக்கோங்க. நான் பொடி வச்சுருக்கனால பொடி சேர்த்துக்கிட்டேன். இப்போ நீங்களும் பொடி வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி பொடி ஆட் பண்ணிக்கோங்க. இது நம்ம ஃபுல்லாகவே நட்ஸு மட்டும்தான் சேர்த்துருக்கோம். ரொம்ப சத்து குழந்தைங்களுக்கு, அதனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. பாருங்கள், நம்ம ஊற்றின பால் இதெல்லாம் சேர்ந்து நல்லா வெந்து வருது. இன்னும் கொஞ்சம் வத்தட்டும். இப்போ என்ன செய்யுங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கிற 2 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை இது கூட சேர்த்துக்கலாம்.
உங்களுக்கு இன்னும் இனிப்பு வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு டேட்ஸ் கூட போட்டுக்கோங்க, இல்லாட்டி நாட்டு சர்க்கரை கூட இன்னொன்று வந்து சேர்த்துக்கோங்க. இது வந்து குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தி. அதனால் நம்ம வந்து இப்போ பால் எல்லாமே எல்லா வீட்லேயுமே இருக்கும். நம்ம தேவைக்கு நம்ம வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு மேலே ஒரு சொட்டு நெய் ஊற்றிக்கலாம். பாருங்கள், நல்லா அழகாக வந்திருக்கு. கொஞ்சம் வத்திரட்டும், அப்போ தான் குழந்தைங்க வந்து சாப்பிடுவாங்க. பாருங்கள், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ உங்களுக்கு வேணும்னா இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு 2 வயசு 3 வயசு குழந்தைங்கன்னா இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் டேட்ஸ் பிச்சு சும்மா அழகுக்கு வந்து தூவிக்கலாம். ஆனால் இப்போ வந்து 1 வயசு குழந்தைங்களுக்குனா இந்த மாதிரியே கொடுங்க, சாப்பிட்ருவாங்க. ஏன்னா நம்ம வேறு எதுவுமே சேர்க்கல, கிஸ்மிஸ் பழம் முந்திரி தான் சேர்த்துருக்கோம். ரொம்ப ஹெல்த்தி குழந்தைங்களுக்கு. வாரத்தில் ஒரு நாள் செஞ்சு கொடுத்திங்கன்னா குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அவங்களுக்கு வந்து இஷ்டப்படி சாப்பிட்றதுக்கும் இருக்கும். ஒரு ஸ்பூன் போட்டு ஒரு கிண்ணத்தில் வச்சு கொடுத்துட்டோன்னா போதும், அவங்களாவே சாப்பிட்டுக்குவாங்க. பாருங்கள், கொஞ்சம் வத்தட்டும், வத்தின பிறகு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நல்ல ஹெல்த்தியான நட்ஸ் போட்டு டேட்ஸ் போட்ட பாயசம் வந்து ரெடி ஆயிடுச்சு குழந்தைங்களுக்கு. இது வந்து அப்படியே கொடுத்திங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க. இது வந்து கொஞ்சம் லிக்விடாக வேணும்னு நினச்சிங்கன்னா லிக்விடாகவே இது பண்ணிக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கெட்டியாக்கியிருக்கேன். உங்கள் தேவைக்கு வந்து குழந்தைங்களுக்கு வந்து செஞ்சு கொடுங்க. இது வந்து வாரத்துக்கு ஒரு வாட்டி குழந்தைங்களுக்கு கொடுத்தாலே குழந்தைங்க வந்து நல்லா புசு புசுன்னு வராங்களோ இல்லையோ ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பாங்க. எப்பவுமே குழந்தைங்க புசு புசுன்னு வரதை விட ஹெல்த்தியாக இருக்கிறது தான் நமக்கு முக்கியம். அதனால் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து செஞ்சு கொடுங்க. ஓகே வியூவர்ஸ், இன்னொரு அழகான டிஷ்ஷோட இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.